சினிமாவில் போதைப் பொருட்களை மையமாக கொண்டு திரைப்படங்கள் வருவது ஒரு கலாச்சாரமாக ஆகிவிட்டது. ஒரு கட்டத்தில் அதன் தாக்கங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த வகையில் குறும்படங்களிலும் அதன் தாக்கம் அதிகரித்துள்ளது. எல்லாம் லோகேஷ் கனகராஜ் இன் தாக்கம்தான் காரணம். அவரை தங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட அறிமுக இயக்குநர்கள் தங்கள் குரு போல எடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் குரு எடுத்தது போலவே எடுக்கிறார்கள். அந்த வரிசையில் இயக்குனர் அபிஷேக் இன் நைட் வுல்ஸ் டைட்டில் டீசர் வெளியாகியுள்ளது. காட்சிக்கு காட்சி விக்ரம், கூலி, டக் லைஃப் திரைப்படங்களின் தாக்கம் அதிகமாகவே இருக்கின்றது. டீசரில் வருகின்ற வசனங்களும் விக்ரம் படத்தின் ட்ரெய்லர் போல் இருக்கிறது. இருண்ட காட்ட கொளுத்தி சூடு காயிரத்துக்கு வேட்ட நாய்களும் காடு ஒண்ணு இருந்தா சிங்கம், புலி. காட்சிகள்தான் அப்படி இருக்கிறது என்று நினைத்தால் டீசரில் வருகின்ற பிஜிஎம் கூட எங்கேயோ கேட்டது போல இருக்கிறது என்று பார்த்தால் ரெட்ரோ படத்தின் டைட்டில் டீசர் பிஜிஎம் போல இருக்கிறது. இது சுட்டதா இல்ல முன்மாதிரியா எடுத்துக்கொண்டதா தெரியவில்லை. தொழில்நுட்ப ரீதியாக படம் சிறப்பாக இருக்கின்றது. நடிகர்களின் சிறப்பான நடிப்பையும் பார்க்க முடிகின்றது. அப்படி இருக்கும் போது அவர்களை சிறந்த கதைகளில் பயன்படுத்தி இருக்கலாம்.